அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் டே 15 3 மணிக்கு எந்திரிச்சு நைட்டில் எக் பண்ணி போட்டு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தால அதை மார்னிங் ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி அந்த மாதிரி தான் மாவு பனைஞ்சி வச்சுருந்தேன். அதை அப்போதைக்கு சுட்டு எல்லாரும் சஹருக்கு சாப்பிட்டுட்டோம். 2 டேஸாக என் சின்ன பையன் வேற எந்திரிச்சுக்கிறான். சஹருக்கு ரொம்ப பண்ணுறான். இன்னைக்கு மார்னிங் வேற ஒரு ட்விஸ்ட். இவன் சஹருக்கு எந்திரிச்சுக்கிறதுனால திரும்ப தூங்குறதுக்கு லேட் பண்ணிடுறான். ஸோ நான் தூங்கவும் லேட் ஆகிடுது. மொபைல் வேற சைலண்ட்ல போட்டிருந்த போல. டிரைவர் கால் பண்ணியிருக்காங்க, அது கூட தெரியாம அந்த அளவுக்கு நல்லா தூங்கிட்டேன். எந்திரிச்சு டைம் பார்த்தா கரெக்டாக 9:30. ஸ்கூலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு டிரைவருக்கும் கால் பண்ணிட்டு குயிக்காக கடன்னு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் முகமது கா ஷர்பத்தா செஞ்சிருந்தேன். லாஸ்ட் இயர் ரமலான் 29th டே செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்கிறேன். அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் அதுக்கப்புறம் செய்ய எனக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு மட்டும் சிம்பிளான ஆனியனும் பட்டாணி மட்டும் போட்டு சுண்டல் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். தென் இன்னைக்கு ஈவினிங்கே சஹருக்கு சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்போதைக்கு ஜஸ்ட் ரீஹீட் பண்ணினா மட்டும் போதும்னு. ரமலான் மீல் ப்ரெப்ல தான் பண்ணுறது. இந்த கேஷ்யூ கோகனட் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இப்போ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரமலான் மீல் ப்ரெப் வீடியோ ஷூட் பண்ணிலாம் வச்சிருந்தேன். பட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்க முடியல. அதுக்குள்ள டே 15 முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை. இந்த முகமது கா ஷர்பத் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கேலரிஸ் எல்லாம் பார்க்கல, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டேன். வீடியோவில் காட்டுற 626 கிராம் இருக்கிறது கிளாஸ் வெயிட்டு சேர்த்து தான். ஆக்சுவலாக அரௌண்ட் 300 ml தான் இருந்துச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு ரமலான் டே 15. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம். இன்ஷால்லா ரமலான் டே 16ல சந்திப்போம்.